லெபனானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகள் மீது இஸ்ரேல் கடந்த ஒரு வாரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மிக தீவிரமான தாக்குதல்களினாலே அந்த அமைப்பினுடைய 7 முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே இஸ்ரேலினுடைய தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பு குறிப்பிட்டதை தொடர்ந்து லெபனானுடைய எல்லையிலே பெருமளவு இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதே சமயம் ஈரானிலே உயர்மட்ட ஒரு முக்கிய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கூட்டத்திலே இஸ்ரேல் மீது எவ்வாறான பதில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பிலே ஆராயப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டம் என்பது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக தாக்குதலை நடத்தப் போகின்றது என்பதற்கான முன்னாயத்தமாக அல்லது சமிக்ஞையாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே தற்போது இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன? இந்த விடயம் தொடர்பாகத்தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசன் தமிழ் யூடியூபர். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போகும். இஸ்ரேலினுடைய அரசாங்கம் காசா மீது அல்லது பலஸ்தீனத்தின் மீது தொடர்ந்த போரை தொடர்ந்து தற்போது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றது. இது அனைவருமே அறிந்த ஒன்று. இந்த ஒரு கிழமையாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களிலே கிட்டத்தட்ட 1030க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலைமையிலே இஸ்ரேல் ஒரு தரைவழி தாக்குதலை லெபனான் மீது நடத்தப் போவதாக தகவலை வெளியிட்டிருந்த நிலைமையிலே அத்தகைய ஒரு தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள தாங்கள் தயார் என்று ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து லெபனானுடைய எல்லையிலே இஸ்ரேல் சுமார் 13,000 இராணுவத்தை குவித்துள்ளதோடு மிக பெருமளவான இராணுவ தளவாடங்களை லெபனானுடைய எல்லையை நோக்கி நகர்த்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலைமையிலே இஸ்ரேல் மீது எவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஈரானிலே அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு உயர்மட்ட கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். மிக மிக இரகசியமாக நடைபெற்ற இந்த கூட்டத்திலே இஸ்ரேலுக்கு உரைக்கும்படியாக ஒரு பதிலை வழங்குவது என்று தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அது எவ்வாறான நடவடிக்கையாக அல்லது எவ்வாறான பதிலடியாக இருக்க போகின்றது என்பது தொடர்பிலே எந்த விதமான தகவல்களும் வெளியாகி இருக்காத நிலைமையிலே இந்த மத்திய கிழக்கிலே ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்ற போர் என்பது மேலும் மேலும் தீவிரமடைகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அடுத்து வருகின்ற சில நாட்களிலே லெபனான் மீது இஸ்ரேல் ஒரு தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போகின்றது என்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேல் மீது ஈரான் ஒரு பகிரங்கமான யுத்தத்தை தொடுக்க போகின்றது என்ற விடயமும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. சிரியாவில் இருக்கக்கூடிய சில கிளர்ச்சி குழுக்கள், குறிப்பாக ஈரானுடைய ஆதரவோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்கள் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்கி இருப்பதாகவும், குறிப்பாக ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆக மத்திய கிழக்கிலே ஒரு கூட்டு யுத்தத்திற்கான முனைகள் தீவிரமாக கூர்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.